மனிதன் மிருகம் ரெண்டையும் இறைவன் தான் படைச்சாரு. ஆனா 2 பேருக்கும் வானம் பூமிக்கான வித்தியாசம் இருக்கு. புரிதலுக்கான வித்தியாசம். ஒரு மனுஷனால உணர முடியும். நல்லது எது, கெட்டது எது, தப்பெது, சரி எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். மத்தவங்களோட சுக துக்கங்களையும் அவனால உணர முடியும். இதத்தான் உணர்திறன்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட ரொம்ப பெரிய பலமே இதுதான். இதனாலதான் மனிதர்கள் இறைவனோட அற்புதமான படைப்புன்னு சொல்றாங்க. ஆனா மனுஷன் அவனோட மனுஷ தன்மையே மறந்துட்டா, எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத மறந்துட்டு அவனோட சொந்த இச்சைக்காகவும் பேராசைக்காகவும் அடிமையாயிட்டா, அப்ப அவன் பிணம் தின்னி கழுக விட ரொம்ப மோசமானவனா மாறிடுறான். அக்கா சீக்கிரமா சாப்பிட்டுடு, அப்புறம் ஸ்கூலுக்கு போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல. ஆனா இவ்வளவு பிரேக்ஃபாஸ்ட் எங்க இருந்து வந்தது? எனக்கு டிஃபன் கொடுக்க கூடாதுன்னு அம்மா கிட்ட அப்பா சொல்லிருக்காரு இல்லையா? நீ ஒரு வேலை பண்ணு, நீயே சாப்பிடு. உனக்கு பாவம் பசிக்கும் இல்லையா? அட நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்கு பசிலாம் எடுக்காது. எனக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்கு. நீ சாப்பிட்டுக்க, சாப்பிடு. உனக்கு தாண்டா என் மேல ஆசை இருக்கு. அதோட நீ தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அக்கா. கௌரி, அங்க யாரு? யார பாத்துட்டு இருக்க? யாரும் இல்லம்மா, அது மீனா இன்னும் வரல, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். வேற யாரும் இல்ல. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி துணியை மடிச்சு வச்சுட்டு போ, புரியுதா? என்னம்மா, காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்குறது? எனக்கு படிக்கணும், டெஸ்ட் இருக்கு. நீ ஒன்னும் உபகாரம் பண்ணல. வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு படிப்பு, வீட்டு வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சர்வ குண சம்பன்னம், நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு. என்ன அப்பா அப்பான்னுட்டு? நல்ல பொண்ணுங்க பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க, புரியுதா? டிஃபன் கொண்டு வா. சார் சார் அடிக்காதீங்க சார். அடிங்க. 2 மாசமா பிபி எகிர வைக்கிற. என் ஏரியால இருந்து எவ்வளவு போனாடா திருடி இருக்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா. சார் சார் இத பாருங்க. ஏய், யாரா இந்த குழந்தை? யாரடா ரேப் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த போன் யாரோடது? சார் இவன் தான் சார். என்னோட தான் சார். போனை திருடுறதை விட இந்த வேலை வேற செய்றீங்களா? இத எங்க இருந்து எடுத்த? சார் இது வெறும் சைல்ட் போன் சார். நான் வெறும் பாப்பேன், சத்தியமா அவ்வளவுதான் சார். நான் வேற எதுவும் பண்ணல சார். என்கிட்டயே போய் சொல்றியா? என்கிட்டயே ஆட்டம் காட்டுற? டேய், இந்தியாவுல போனோகிராஃபி கிடையாதுன்னு தெரியும்ல? எங்க இருந்து எடுத்த? சார் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தேன் சார். ஒரு வெப்சைட் இருக்கு சார், அதுல சீப்பா கிடைக்கும் சார். அங்க இருந்தா சார் டவுன்லோட் பண்ணேன். சரிக்கே, இவன் வெப்சைட்டை பத்தி சொல்றது கரெக்டான்னு பாரு. இவன் போய் சொல்றான்னா ரேப் கேஸ் ஃபைல் பண்ணவன் மேல இவனை கூட்டிட்டு போ. சார் போங்கடா. இந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிங்க சார். கண்ட்ரோல் ரூம். புக்கு டேபிள்ல தானே இருந்தது. முதல்ல டிஃபனை சாப்பிடு. அம்மா லேட் ஆகுது, கொஞ்சம் கம்மியா கொடு. ஷீது, this is for you. வாவ், கோல்டன் பென். Yes, of course. Golden pin for golden girl. Thank you பா. God bless you. ஷீதல், வா போலாம். வரேன். வாமா மீனு, வந்து கொஞ்சம் டிஃபன் சாப்பிடு. இல்ல ஆண்டி, லேட் ஆயிடும். வா ஷீதல்.
சோமேஷ் நீ என்ன பண்ற ஆல் பையன். ரேகா அக்கா தம்பினா அப்படிதான் விளையாடுவாங்க. இல்ல இவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா, இவன் தான் அப்படி பண்ணுவான். ஏன்னா சோம் ஒரு பையன், பசங்க வாழ்த்தனம் பண்ணதான் செய்வாங்க. நான் இவனை விட குறும்புத்தனம்லாம் பண்ணுவேன். என் சிஸ்டர்கிட்டயே கேளு. ஆனா இந்த மாதிரி விளையாட்டு வேண்டாம். சரிப்பா. வா வா போலாம். ஆல் தி பெஸ்ட். கௌரி எப்போ வருவா? கௌரி தோ வரேன். வந்துட்டேன். ஏ கௌரி, என்ன துணியை மடிச்சு வைக்கலையா? அம்மா எனக்கு லேட் ஆகுது. சரி, நானும் மடிக்க மாட்டேன். ஸ்கூல்ல இருந்து வந்து நீ தான் மடிக்கணும், ஓகேவா? இப்ப போ. வாங்கடி. அது சரி, உன் அப்பாவும் என் அப்பாவும் மாதிரி தான் அடிப்பாரா? என்னாச்சு? திரும்பவும் அடிச்சாரா? ஆமா. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப லக்கி. எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க 2 பேரையும் என் வீட்லயே வச்சுக்கலாம் தோணுது. அப்படியா? அப்ப ஜாலியா குறும்புத்தனம் பண்ணலாம் இல்லையா? நம்ம 3 பேரோட ஜோடியும் பெஸ்ட் தானே? எங்க பாருமா, 2 பேர் தான் ஜோடியா இருப்பாங்க, 3 பேர் ஜோடியா இருக்க மாட்டாங்க. 3 பேர்னா மொத்தமும் பாழா போயிடும். அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து தப்பா சொல்றீங்க. நாங்க 3 பேரும் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருப்போம். எப்படி? அப்படியா? அப்ப உங்க 3 பேருக்கும் ஸ்ட்ராங்கா ஒரு இனாமும் கொடுத்துறேன். என்னங்க? தேங்க் யூ பெரியப்பா. மோஸ்ட் வெல்கம். உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு தான். உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா? இதெல்லாம் நான் எப்படிமா மறந்துட முடியும்? எக்ஸாம் நல்லபடியா எழுதணும், மார்க்ஸ் நல்லபடியா வாங்கணும், புரியுதா? சரி சீக்கிரம் போங்க, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு. தேங்க் யூ தாத்தா. பை பை. ஹே மீனா, ஷீதல் வெயிட் பண்ணுங்க. வா. சரி, எக்ஸாம் எப்படி போச்சு? ரொம்ப ஈஸியா இருந்தது. நான் சரியா படிக்கவே இல்ல, ஆனா நான் நல்லா பண்ணிருக்கேன். ஈஸியா இருந்துச்சு. இதெல்லாம் பெரியப்பா கொடுத்த சாக்லேட்னால தான். ரொம்ப கரெக்டா சொன்னேன். அப்படி பெரியப்பா தான் நம்ம ஊரோட பெரிய சாண்டா கிளாஸ். மீனா, உன் அப்பா வந்திருக்காரு. உன்னோட உண்மையான அப்பா பிரகாஷ் அப்பா. சரி, நீங்க போங்க. நான் அப்பாவை மீட் பண்ணிட்டு அப்புறம் வரேன். சரியா? பை. வா கௌரி, சாட் சாப்பிடலாமா? எனக்கு வேண்டாம், நீ போ. எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போலன்னா அம்மா என்ன சாட் ஆக்கிடுவாங்க. நீ போ. ஓகே, பாய். போலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது? இவன்லாம் ஒரு மனுஷனா? குழந்தைங்களை இப்படியே அடிப்பாங்க? இத பாரு, நீ கவலைப்படாத, சீக்கிரமே அந்த நரகத்திலிருந்து விடுவிப்பேன். அப்பா, முதல்ல நீங்க குடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஒரு நல்ல வேலைக்கு போங்க. அப்பதான் அம்மா வர விடுவாங்க. உன் மேல சத்தியம், இன்னில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நிஜமாவாப்பா? நிஜமாதான். அதோட எனக்கு வேலையும் கிடைச்சாச்சு. அட, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, உனக்கு பிடிச்ச சாக்லேட். தேங்க் யூ அப்பா. அப்பா, ரொம்ப லேட் ஆகுது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். போ. பை. பத்திரமா இருமா. சரி. பாய். பை பை. உன் வெப்சைட் ஃபுல்லா அசிங்கமான வீடியோஸ் தான் இருக்கு. மொபைல்ல இருந்து தானே நீ அப்லோட் பண்ணிருக்க எல்லாத்தையும். மாஸ்க் போட்ட ரேபிஸ்ட் நீ தானே? இல்ல சார், அது நான் கிடையாது. சொல்ல போனா மாஸ்காரனுக்கு நான் ஃபேன் சார். அவனோட வீடியோஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கும். டர்ன் ஆன் வீடியோ. டர்ன் ஆன் வீடியோவா? ரேப் வீடியோ உனக்கு டர்ன் ஆனா? நீ தான் அந்த ரேபிஸ்ட். இல்ல சார், நான் கிடையாது. நான் சும்மா அவன் வீடியோஸை நெட்ல டவுன்லோட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவேன். வேணும்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க சார். சரிக்கே, இவன் சொல்றது கரெக்டான்னு பாரு. ரேகா, நான் பார்த்தேன், ஷீதல் அடிச்சது சோமேஷ் தான். ஆண்டி பொய் சொல்லாதீங்க. அம்மா, நான் ஒன்றும் அடிக்கல.
நான் டியூஷன்ல இருந்தேன், சைக்கிளும் கூட எடுத்துட்டு போகல. ஷீத்தல் கூட நீ இருந்ததுனால ஹெல்ப் பண்ணிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஹே, ஷீத்தலும் என் பொண்ணு தானே, நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ. அதோட சோமேஷையும் கொஞ்சம் கவனி. இன்னைக்கு குறும்புத்தனம் பண்றான், நாளைக்கு வேற ஏதாவது பண்ணி வைக்க போறான். நான் ஷாலினி ஒரு வழி பண்ண போறேன். எப்ப பாரு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா. நீ பேசுறதுதான் பொய்யா தெரியுது. நீ வீட்டுக்கு சைக்கிள்ல வரத நான் பார்த்தேனே. ஷீத்தல கூட நீ தானே தள்ளி விட்ட. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பா கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. அத மறக்காத. அடுத்த தடவை இதை விட அதிகமா அடிப்பேன், மறந்துடாத நீ. மீனா எப்பத்துல இருந்து வீட்டுக்கு வரல? மத்தியானத்துல இருந்து சார். ஸ்கூலுக்கு போயிருந்தா திரும்ப வரவே இல்லை சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். இன்னைக்கு ஸ்கூல்ல கூட அவளை யாருமே பார்க்கலையா. அவ எங்க இருக்கானே தெரியல சார். பாய் ஃப்ரெண்ட் இல்லனா வேற பையன் யார் கூடயாவது பழக்கம் அந்த மாதிரி? இல்ல சார், என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். நீங்க தான் மீனாவோட அப்பாவா? நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அவளை சீக்கிரமா தேடுங்க சார், இல்லன்னா ஊர்ல எங்க பேர் கெட்டு போயிடும். முரே, மீனாவோட டீடைல்ஸ் எடுத்து எல்லா இடத்துலயும் ஃபார்வர்ட் பண்ணு. சரி சார். கௌரி, அது என்ன காயம்? ஒண்ணுமே ஆகலையே. எப்படி அடிபட்டது? அதுவா, நான் இது வேலை செஞ்சிட்டு இருந்தேன்ல, அப்ப எனக்கு அடிபட்டுருச்சு. நேத்து எப்பப்பட்டது? மதியானம் தான். இல்லையே, நான் காலையில பார்த்தப்ப கூட இது இருந்தது. இருக்காது, எனக்கு மதியம் தான் பட்டது. காலையில எப்படி பார்த்திருப்பீங்க? ஆகாஷ் கூட நீ தப்பான காரியம் எதுவும் பண்ணலையே. மீனா காணாம போனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நீங்க பயப்படாதீங்க. மீனா தன்னுடைய அப்பாவை பார்க்க போயிருப்பா, சந்தோஷமா இருப்பா. அப்ப அவளோட அம்மா அப்பா ஏன் போலீஸ் கிட்ட போனாங்க? சார், தயானந்த் மீனாவோட ஸ்டெப் ஃபாதர். ஆனால் அவங்களோட உண்மையான அப்பா பிரகாஷ் தோத்ரே. அவர் ஊருக்கு வெளியில் இருக்காராம். மீனாவை பார்க்குறதுக்கு அடிக்கடி ஸ்கூலுக்கு வருவாருன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்புறம் இந்த தயானந்த் இருக்கான்ல, அவர் மீனாவை போட்டு எப்பவுமே அடிப்பாராம். அதனால தான் அவள் ஓடி போயிருக்கா. நேற்று யாராவது அவளை பார்த்தாங்களா? இல்லை சார், ஸ்கூல் விட்ட உடனே அவங்க இருந்து போயிட்டாளா. சார், மீனாக்கா தன்னுடைய உண்மையான அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. நீ யாருப்பா? நான் மகேஷ். நான் சமாதானப்படுத்துறதுக்கு அக்கா கிட்ட போனேன். அக்கா அக்கா இந்தா பணமா? ஆமா, 1000 ரூபாய் இருக்கு. அப்பாவோட பர்ஸ்ல இருந்து தான் எடுத்தேன். நீ இந்த பணத்தை வச்சுட்டு எப்படியாவது ஓடிடு. இங்க பாருக்கா, நீ இங்க இருந்து போகலன்னு வையேன், நீ தினமும் இங்க அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். ஆனா இங்க இருந்து நான் எங்க தான் போவேன்? உன் அப்பா இருக்காருல்ல, பிரகாஷ் சித்தப்பா கிட்ட போயிடு. அவர் கண்டிப்பா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ஏய், எழுந்துடா. ஏய், எழுந்துடான்னு சொல்றல. மீனா எங்க? அவ அம்மா வீட்டில் தான் இருப்பா. நேத்து இங்க வந்திருந்தாளா? இல்ல. டேய், எழுந்துடா, உண்மையை சொல்லுடா. அம்மா மேல சத்தியமா உண்மையை தான் சொல்றேன். அவ இங்கெல்லாம் வரல. நான் வந்து அவளை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என் பொண்ணு இங்கேயும் வரல, அவ அம்மா வீட்டுக்கும் போல. அப்போ எங்க போனா? நேத்து மீனா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரலையா? அவளுக்கு ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னா தொல்லை கொடுக்குறவன் எவனாவது அப்படி இருக்கானா? தயானந்த் அவன் வெறி பிடிச்ச ஆளு. என் பொண்ணு அவன் இறக்கம் இல்லாம தினமும் அடிக்கிறான். அவன் பெரிய பாரம்னு சொன்னான். அவன் தான் என் பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணிருக்கணும். இத மீனா தான் உன்கிட்ட சொன்னாளா? சொன்னாலாவா?
கையில அடிபட்ட காயங்களை காட்டினா. எப்பெல்லாம் அவளை சந்திக்கிறேனோ அவ கையில எல்லாம் ஸ்கேலால அடிச்சு அடையாளம் தெரியும். நான் லதா கிட்ட சொன்னேன், பொண்ணை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுடுன்னு சொன்னேன். நான் என்ன செய்ய, நான் குடிக்காரன், விட முடியலையே. என்னோட குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க சார். ஒரே அந்த தயானந்த் பின்னாடி நம்ம ஆட்களை அனுப்பிட்டேன். எங்க போறான், எங்க வரான், யாரை மீட் பண்றான்னு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்தாகும். அவன் ஃபோன் டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். ஓகே சார். பிரகாஷுடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணிட்டு பீகாரங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா சொல்லதான் மாட்டானு. சரியா சொன்னீங்க சார். வீடியோல அந்த கதவுல ஒரு நம்பர் எழுதியிருந்தாங்கல்ல, அந்த நம்பர் இருக்கிற வீடு நாசிக் ஜில்லா சசூர் கிராமம். கிளம்ப ரெடி ஆயிடுங்க. பத்மா சித்தி தான் சொன்னாங்க மீனா அவங்க அப்பா வீட்டுக்கும் போகலையா? அப்படியா? அதனால எனக்கு தெரிஞ்ச அவ எங்கேயாவது ஓடி போயிருக்கணும். ஆனா நல்லதுதான், அவ அப்பா அவளை தினமும் அடிப்பாரு. சரியான ராட்சசன். ஷீதல், நீ ஏமா இன்னும் சாப்பிடாம இருக்க? அம்மா எனக்கு பசிக்கல. வாங்க கேள்க சார். ஜெய்ஹிந்த். 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 வெல்கம். ஜேர்னி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. நாசிக் லோனாவாலா ஜேர்னி எப்பவுமே சூப்பரா இருக்கும். சில்லுன்னு காத்து. வாங்க சார் போலாம். வாங்க. ஸ்ட்ராங்கா டீயை குடிச்சா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். சார், இது எங்க ஸ்டேஷனோட ஸ்பெஷலான டீ சார். சரி, டீயை பத்தி அப்புறம் பேசுவோம். கேஸை கொஞ்சம் கவனிப்போம். இதோ பாருங்க, இதுதான் அந்த கேஸ். இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நாசிக்ல சசூர்ல நடக்கிறதா கேள்விப்பட்டீங்களா? இல்ல கேள்க சார், இந்த மாதிரி கேஸ்லாம் எதுவும் வரல. அம்மா அப்பாவும் வரல, பொண்ணுங்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 15 வயசு பொண்ணு மிஸ் ஆனான்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அவ பேரு மீனா. ஆனா அது வீட்டு பிரச்சனை. ஸ்டெப் ஃபாதர் அடிக்கிறவன், அப்புறம் நெஜ அப்பன் குடிக்காரன். அதனால ஓடி போயிருக்கலாம். ஸ்டெப் ஃபாதர் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல, அவன் வேலையில இருந்தான். அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். அவனுக்கு டெம்பர் இஷ்யூ இருக்கு. ஒருவேளை கிட்னாப்பிங் கேஸா கூட இருக்கலாம். ஏன்னா வீடியோல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் 15-16 வயசு தான் இருக்கும். அதாவது அவங்கள பாத்தீங்கன்னா மைனர் பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்க. சார், நீங்க சொல்ல வரத பார்த்தா இந்த மீனாவை டார்கெட்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கோ? பாசிபிலிட்டி இருக்கு. இன்னொரு விஷயம் ஜாதவ், வீடியோல ஒரு நம்பர் கிடைச்சது. டோர்ல எழுதியிருந்தாங்க, இந்த கிராம பஞ்சாயத்து தான் அலாட் பண்ணோம். நாங்க கண்டுபிடிச்சதுல இந்த நம்பர் கிராம பஞ்சாயத்து சசூர் கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே இது கொஞ்சம் கவனி. ஓகே சார். சார், இந்த சீரியல் நம்பர் வந்து சசூர் கிராமத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் லொக்கேட் ஆகிடுச்சு. என்ன சார், கதவு முன்னாடியே திறந்துருக்கு. செக் பண்ணுங்க. சார், இங்க பாருங்க, அந்த வீடியோ எங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கதவுக்கு மேல இருந்த இந்த நம்பர் காண்டம் பேக்கெட்ஸ் இருக்கு சார். சார், இங்கே இந்த பேக்கெட்ஸ்லாம் இருக்கு சார். அதோட இந்த கேமரா சிப். அப்படின்னா இங்கே தான் வீடியோ ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ பொருட்களையும் இங்கேருந்து தான் வாங்கியிருக்கணும். எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க? இந்த ஊர்ல ஒருத்தனோட கடையில தான் இதெல்லாம் கிடைக்கும். ராம்தேவ். ஆமாம் சார், நான் தான் விற்றுருக்கேன். யாருக்கு சார்? இந்த சசூல் அப்புறம் அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற 4-5 வீடியோக்காரங்க. அவங்கள யாருக்காவது விற்றுருக்கலாம். அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியுமா? எடுத்துடலாம், ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போ அந்த 2 மணி நேரம் என்ன பண்ணுறது? கேல்கர் சார், டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரம். வாங்க சாப்பிடலாம். ஜாதவ், ஒரு வேலை பண்ணு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் யாருதுன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இந்த வேலையை ஒருத்தம் பண்ணியிருக்க மாட்டான். 2-3 பேரா இதை சேர்ந்து பண்ணியிருக்கணும். அதோட இந்த வீடியோகிராஃபர் இருக்கான்ல, இவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பான் ஃபிலிம் ஷூட் பண்ணுறானா என்ன? மோரே, எல்லாரையும் ரவுண்ட் பண்ணு, என்கொயரி நடத்து. ஓகே சார். சார், கடையில் செக் பண்ணிட்டேன். எல்லா சிப்பும் கெட்டு போயிருக்கு.
நான் அப்பவே நினைச்சேன். ஓகே சார், இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அது மீனாவோட அப்படியே மேட்ச் ஆகுது. உலகத்தோட மூல முடுக்கல இப்படி அயோக்கியனுங்க இருக்கானுங்க. உங்க குழந்தைக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு தான் இந்த அயோக்கியனுங்க கூட்டம் தயாரா இருக்கு. நீங்க தான் உங்க குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். அவங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க, நல்ல பாதுகாப்பு கொடுங்க. இதெல்லாம் உங்களோட பொறுப்பு தான். சரி, ஃபார்ம் ஹவுஸை பத்தி தெரிஞ்சுதா? ஷாம்ராவ் தேஷ்முக் அவன் பேரு. அவன் இங்க இருக்கிறவன் இல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்க வரானா. அவன் கால் டீடைல்ஸை செக் பண்ணும், ஆனா சந்தேகப்படும்படியா அவன்கிட்ட எதுவும் இல்லை. ஃபார்ம் ஹவுஸ் எப்பவுமே மூடியே தான் இருக்கு. ஃபார்ம் ஹவுஸ் மூடி இருக்கிறதுனால தான் தப்பான காரியத்துக்கு அதை பயன்படுத்திருக்காங்க. சார் சொல்லு. தயானன் ஃபேக்டரிக்கு போயிட்டு தான் சார் வரேன். மீனா காணாம போன அன்னைக்கு தயானனும் ஃபேக்டரியில இல்லை, அதுவும் அதே நேரத்தில். சார், நான் பிரகாஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் 1ஆம் நம்பர் குடிகாரன். அவனுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளாவே அவன்கிட்ட நிறைய பணங்கள் வந்திருக்கு சார். எல்லா கடனையும் ஒன்று பாக்கியெல்லாம் அடைச்சிருக்கான். அப்புறம் கேஷ் கொடுத்து நிறையவே குடிக்கிறான். பிரமாதம். பிரமாதமாக தான் இருக்கு. ஏன்னா பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க. சொந்த அப்பன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டெப் ஃபாதர் பாடியை கூட பார்க்க வரல. 2 பேரையும் இழுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார் சார், என் பொண்ணு கௌரி, அவ மீனாவோட ஃப்ரெண்டு சார். அவளையும் நேத்துல இருந்து காணும் சார். நைட்டு ஷீதல் வீட்லயே தங்கி எக்ஸாமுக்காக படிக்க போறேன், வரமாட்டேன்னு சொன்னா சார். காலையில வரேன்னு சொன்னா, ஆனா அவ காலையில வரவே இல்லை சார். ஆமாம் சார், நாங்க ஷீதல் வீட்டுக்கு போய் பார்த்தா பூட்டு போட்டிருக்கு. அதான் பயந்துட்டோம். அதான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டோம். சார், என் பொண்ணை தேடி கண்டுபிடிங்க சார். அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்களா? கேட்டோம் சார், கவிதா கிட்ட கேட்டோம். அவ தான் சொன்னா கௌரியும் ஷீதலும் ஸ்கூல் விட்டதும் ஒன்னா போனாங்களாம். காலையில ஸ்கூல்ல இருந்து 2 பேருமே வரல சார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. போதும் நிறுத்துப்பா. என்ன வீடு இன்னும் பூட்டி இருக்கு? பசங்க இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? ஷீதல்! ஷீதல்! கேள்கர் சார், இது மீனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அவ சாவு 9th டிசம்பர் 2லேருந்து 4 மணிக்குள்ள நடந்திருக்கு. மல்டிபிள் அண்ட் ப்ரூட்டல் ரேப் கேஸ். ஸ்ட்ராங்குலேஷனால தான் இறந்து போயிருக்கா. ரீசன்ட் ரேப், அதாவது மர்டருக்கு 3 நாள் முன்னாடி தான் நடந்திருக்கு. மீனா கூட யார் இப்படியெல்லாம் நடந்துக்க முடியும்? சார், அந்த மாஸ் ரேபிஸ்ட் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கான். இந்த பொண்ணு பாருங்க சார். அட, இது மீனா. கேள்கர் சார், ஒருவேளை கௌரியும் ஷீதலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரா காணாம போயிருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, 3 பேருக்கும் காமனா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பாரு. இல்ல பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஓகே சார். சார், ஷீதல் ராய்கர் வீட்டில் சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். என்ன? ஆமாம் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். சார், வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். சூசைட் நோட் எதுவுமே கிடைக்கல. வீடு எப்படி பூட்டி இருந்தது? அது தெரியல சார். நாங்க ராகூரிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஷீதலும் அவ தம்பியும் தனியா இருந்தாங்க. நாங்க இங்க வந்தப்போ வீடு பூட்டு போட்டிருந்தது. எங்க கிட்ட சாவி இருந்தது. சாவியை திறந்து உள்ள போனோம். உள்ள போய் பார்த்தா ஷீதல். சரி, சாவி வேற யார்கிட்டயாவது இருக்கா? இல்ல சார், என் பையன் சோமேஷ், அவங்கிட்டயும் ஒரு சாவி இருக்கும். சரி, சோமேஷ் எங்க? இன்னொரு கேள்வி, கௌரி எங்க இருந்தா? அவளுக்கு அங்க என்ன நடந்துச்சு? இந்த கேள்விக்கான பதிலும் கண்டிப்பா பயங்கரமா தான் இருக்கும். கேஸ் கண்ணு முன்னாலேயே தெரியுது. ஆனா போலீஸ்க்கு இத பத்தின ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. இந்த நேரத்துல லோக்கல் வீடியோகிராஃபர் போலீஸோட சந்தேக வலையில வந்து சிக்கிட்டான். சார், சுரேஷ் பட்டேல் ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுவும் நிறைய செலவு பண்ணி. புது பங்களா, புது காரு. இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. மோரே, சூரஜி இங்க கொண்டு வந்த. அப்புறம் இந்த கேஸ்ல கேல்கர் சாருக்கு அசிஸ்ட் பண்ண. ஓகே சார். ஒரு அவசர கேஸ் விஷயமா நான் கமிஷனர் சாரை பார்க்க போறேன். வரட்டுமா சார்? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். என்ன சார், எனக்கு மீனாராவை தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். கடந்த 9 மாசத்துல ஒரு வீடியோ ஃபிலிம் கூட நீங்க ஷூட் பண்ணல. கல்யாண வீடியோ. அப்ப 2 மாசத்துல எப்படி இவ்வளோ படம் வந்தது?
பான் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தியா? இல்ல சார், நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு. 2 வருஷத்துல 5 மராத்தி ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்கேன். அதோட 2 வருஷத்தோட பேமெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கிடைச்சிருக்கு. இண்டஸ்ட்ரி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. 2 வருஷத்துல 5 மராட்டி ஃபிலிம். மொத்த பணமும் கிடைச்சிருக்கு. என் பேங்க் டீடைல்ஸ் வேணா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க டீடைல்டா செக் பண்ணுவோம். நீ பேசுறது உண்மையா பொய்யான்னு தெரியற வரைக்கும் நீ எங்க கஸ்டடியில இருப்ப. வா சார், சோமேஷை கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். சோமேஷோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு? சொல்ற அளவுக்கு இல்லை சார், இன்னும் மயக்கமாக தான் இருக்கான். அண்டர் அப்சர்வேஷன் வைக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? அவனை வண்டி இடிச்சிருச்சான் சார். நாங்க கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு நடந்தது. தேவி கோயில் பக்கத்துல. இந்த கோயில் ராகுல் ரோட்ல தானே இருக்கு. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க? ஒருவேளை உங்களை சந்திக்க அங்க வந்தானா? சார், அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். ஷீதலுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பான். அவன் தான் இதை உனக்கு என்ன பண்ணிருக்கணும். பைத்தியமா? அக்கா தம்பி சண்டை வேற, கொலை பண்றது வேற. அப்ப என் பொண்ணு எப்படி செத்தா? ஆய மூடு. இருங்க ஒரு நிமிஷம், இது ஹாஸ்பிட்டல். ஒரு நிமிஷம். அவருக்கு மயக்கம் தெளிஞ்சாதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரிய வரும். நான் இங்க ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன். ஹலோ, எவ்வளோடா குடிப்பேன்? குடிச்சுக்கிட்டே இருக்கியா? அங்க உன் பொண்ணு செத்து போயிருக்கா. உன் வீட்டுல இருந்து 200 மீட்டர் தூரத்துல அந்த பேக் கிடைச்சது. யாரோட பேக் அது? இதுவா? தெரியாது சார். யாரோட பேக் இது? இது மீனாவோட பேக். உன் பொண்ணு நீ வித்துட்டல? சார், அது முன்னா கிடைச்சான். அவன் தான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். எழசா ஒரு பொண்ணை பிடிச்சி கொடுன்னு சொன்னான். அன்னைக்கு நான் மீனாவை ஸ்கூலுக்கு வெளியே சந்திச்சேன். அவளுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன். குடிச்சதுனால நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. கையில காசும் இல்ல. அதனால முன்னா கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு பேகை தூக்கி போட்டுட்டேன். முன்னாங்கடா. அவனை செக் பண்ணுங்க. முடிஞ்சது சார். ட்ரக் ஓவர் டோஸ். சரிக்கே, இவன் கால் டீட்டெயில்ஸை செக் பண்ணு. கண்டிப்பா தன்னோட டீமோட பேசிக்கிட்டு இருந்திருப்பான். இது மூலமா கௌரியை காப்பாற்ற முடியும். போலீஸ் ஒரு வழியா அந்த மாஸ்க் போட்ட ஆளு முன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. ஆனா ஓவரா ட்ரக்ஸ் எடுத்ததால முன்னா ஏற்கனவே அந்த இடத்துல இறந்து கிடந்தான். போலீஸ் அங்க மாஸ்கையும் பார்த்திருக்காங்க. ஆனா என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அது ஒரு சாதாரண மாஸ்க். எல்லா கடைகள்லயும் சாதாரணமா கிடைக்கிறது தான். போலீஸ திசை திருப்பணும்னு தான் அந்த மாஸ்க் அங்க வச்சிருந்தாங்களா? அந்த மாஸ்க போட்ட ஆளு முன்னாதானான்னு கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு சவாலா இருந்துச்சு. இந்தியன் சைபர் கிரைம் ரிப்போர்ட் படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட 24% இன்டர்நெட் ஆக்டிவிட்டி சைல்டோட போனோகிராஃபியா தான் இருக்கும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி இது ரொம்ப ஈஸியானது தான். அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் மொபைல் போனை வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா அதே சமயம் அதுல பொண்ணுங்களை படம் பிடிச்சி உலகம் பூரா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இத பாருப்பா, நீ ஒரு மைனர். அதனால தான் உன்னை அடிக்காம பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ பொய் சொன்னன்னு வை, இந்த என்ஜிஓ ஆன்டி இருக்காங்கல்ல, இவங்க முன்னாடி உன்னை நிர்வாணமா நிக்க வச்சு அடிப்பேன். புரிஞ்சுதா? இப்போ உண்மையை சொல்லு. சார், நான் அவளை என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கினேன். அப்பதானே அவளை நான் விற்க முடியும். யாருக்கு விற்கிறதா இருந்த? சார், விக்ரம். விக்ரம் தேசாய், நாசிக்கோட வீடியோகிராஃபர். கௌரிக்கு முன்னாடி எவ்வளவு பொண்ணுங்களை அவங்கிட்ட வித்திருக்க? சார், நான் கௌரி அங்க விற்கல. அப்புறம் அதுக்கு முன்னாடி கவிதா, அப்புறம் இன்னும் 2 பேரும் முன்னாடியே கொடுத்தேன். மோரே, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்ததா? சார், நாங்கள் பொண்ணுங்களை மிரட்டி வைப்போம். வீடியோஸ் அவங்க அம்மா அப்பா கிட்ட காட்டுவோன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க பேசாம இருப்பாங்க. அப்படியா? ரொம்ப புத்திசாலியா தான் செயல்படுற. சரி, கௌரிய விக்ரமுக்கு நீ விற்கலனா இது எப்படி வந்தது? சார் 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 எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. கௌரி எப்படி விக்ரம் கிட்ட போனானே எனக்கு தெரியாது. விக்ரம் யாரோ பாபிங்கிறவர் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் பேசுவான். ஒருவேளை அவன் பாஸா இருப்பான். இன்னொரு விஷயம் சார், இவங்களோட எடிட்டர் சந்தோஷ் ஷிண்டே
அவன் தான் இவங்க கொண்டு வர வீடியோஸை எடிட் அண்ட் அப்லோட் பண்ணுவான். இவன் உண்மையை தான் சொல்கிறானான்னு செக் பண்ணு. இவனை ரிமாண்ட் ஹோமுக்கு அனுப்பு. அதுக்கப்புறம் இந்த விக்ரம் அவன் அட்ரஸை கொஞ்சம் எடு. சார் வீடு லாக் ஆகிருக்கு. ராவ், இந்த விக்ரமை பார்த்தீங்களா? எங்க சார், இங்க வந்ததுல இருந்தே அவன் வெளியில தான் இருப்பான். அடிக்கடி ஃபார்ம் ஹவுஸ்ல மீட் பண்றதா ஆகாஷ் என்கிட்ட சொன்னான். அங்க செக் பண்ணுங்க. அதோட நம்ம ஆட்களை அங்க போட்டு வை. கௌரியை காப்பாத்துறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே சார். என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேறு உனக்கு வேணா போய்க்க, ஆனா இன்னொரு எடிட்டரை கொடுத்துட்டு போ. இன்னொரு எடிட்டரை நான் தான் தேடணுமா? ஓ அப்படியா? அப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மேட்டர்லாம் உன் ஒய்ஃப்க்கு அனுப்பி வச்சிடறேன். நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உன் ஒய்ஃபை தெரிஞ்சுக்கிட்டோம். அனுப்புங்க. எப்படி அனுப்புவீங்க? உங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது. நான் எதுவுமே பண்ணலன்னு ஓப்பனா சொல்லிடுவேன். ப்ரூஃபா? இந்தா இதுல வச்சிருக்கிய. இதுதான்டா ப்ரூஃப். குட்ரா குட்ரா குட்ரா. ஐயோ போலீஸ்! என்னடா புடிங்க புடிங்க. எங்க எங்க ஓடப்பா? என்ன தைரியம் இருக்கு உனக்கு? நேரா நில்றா. அவன் லேப்டாப்பை புடுங்குங்க. குட்ரா. அதை டெஸ்டிங்க்கு அனுப்பிடுங்க. டேய் கௌரி விக்ரம் எங்கடா? உண்மையை சொல்ல இல்ல உன் ஃபிலிம் எடுத்துருவேன். எனக்கு தெரியாது சார். சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பாப் யாரு? சொல்லு, பாப் யாரு? எனக்கு உண்மை தெரியாது சார். நான் விக்ரம்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். அவன் எனக்கு கண்டென்ட் கொண்டு வந்து தருவா. நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். கண்டென்ட் கொண்டு வந்து கொடுப்பானா? சின்ன பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து கண்டென்ட்னு வேற சொல்றேன். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையாடா உனக்கு? கண்டென்ட்டா? கண்டென்ட். சோமேஷ் கண்டுபிடிச்சிட்டான் சார். அன்னைக்கு அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்டும் பான் பார்க்கறதுக்காக பிளான் போட்டோம். சோம் சொல்லாத. சோம் சோம் ப்ளீஸ் சொல்லாத. சோம் 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 நான் எதுவுமே பண்ணல சோம். எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதுக்காக நான் ராவரிக்கு போயிட்டு இருந்தேன். எதிரில் ஒரு வேன் வந்தது, என்னை இடிச்சிட்டு போயிட்டே இருந்துச்சு. நான் என்னைக்குமே அவகிட்ட நல்லா நடந்துகிட்டது கிடையாது. அம்மா நீ சொன்னது சரிதாம்மா. நான் ஒரு கெட்ட தம்பியாக இருந்துட்டேன். நான் ஒரு கெட்ட தம்பி. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அவ என்கிட்ட சொன்னா இது எல்லாத்தையுமே பாப் பண்ணியிருக்கிறதா. ஆனா நான் அதை நம்பல. பாப் பாப் யாருன்னு ஷீத்தல் சொன்னாலா? ஷீத்தல் என்கிட்ட சொன்னா. வாங்க தேடுங்க. பாப் பாபன் அப்டே. குழந்தைங்களுக்கு அப்டே பெரியப்பா. உனக்கு வெக்கமா இல்லையாடா? அங்க சுடுகாடு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வயசுல வியாபாரம். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. அப்புறம் அடிக்கிற அடியில காலை கடனும் பண்ண முடியாது. சொல்றா. சொல்றேன் சார். அது வந்து எனக்கு குழந்தைங்களோட செக்ஸ் வீடியோனா ரொம்ப பிடிக்கும். பார்த்து பழகிடுச்சு. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கையில் காசு இல்லாமல் போயிடுச்சு. அப்போதான் யோசித்தேன் நானே வீடியோ எடுத்து நல்லா சம்பாதிக்கலான்னு. உடனே விக்ரம் கிட்ட பேசினேன். அப்புறம் அவன் தான் எல்லா பிளானையும் போட்டான். முன்னாக ரேபிஸ்டாக மாற்றினேன். சந்தோஷ் எடிட்டர் ஆனா. பசங்களை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த? சார் அது வந்து முதல்ல 2-3 பேரை ஏமாத்தினேன். மீனா வந்து கௌரியை இங்க பார்த்துட்டா. அவ 2 பேரையும் விடுவிச்சுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. எப்படிப்பட்ட குற்றமா இருந்தாலும் அதுவும் வியாபாரம் தான். வாங்குறவன் இருந்தாதான் விக்கிறவன் வியாபாரம் நடக்கும். நம்மளோட மனநிலைய மாத்தினாதான் இந்த மாதிரி குற்றங்களை நம்மளால தடுக்க முடியும். ஒருவேளை மீனாவோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? உங்களோட பதில் உங்களை பத்தியும் உங்க கேரக்டர் பத்தியும் சொல்லும். குற்றங்களை எதிர்க்கணும், அதை தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. அது சும்மா டெலிட் பண்ணா மட்டும் போதாதுங்க. நாம நமக்கு மத்தியில விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பின்னால இருக்கிற பெண்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் திவ்யாங்கா திரிபாதி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இதுக்கப்புறம் நாம அடுத்த கேஸ்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து கிரைம் பெட்ரோல பாருங்க. ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் விழிப்பார்கள். ஜெய் ஹிந்த்.